பொதுவாக ஓட்டு போடுற ப்ராசஸ்லாம் எப்படி நடக்கும்? நம்ம மனசில் இது எப்படி ரெஜிஸ்டர் ஆகிருக்குது? ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி கட்சிக்காரங்க வீட்டுக்கு வந்து பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. இதுதான் உங்கள் வார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இது அப்படின்னு சொல்லி வீடு வீடாக வந்து பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. ஒருவேளை அதில் மிஸ் ஆனிச்சுனாக்க எலெக்ஷன் டேட் அன்னைக்கு அந்த பூத்துக்கு வாசலில் 2 சேரை போட்டு வரிசையாக உட்காந்துருப்பாங்க. நம்ம ஓட்டு போட போகும்போது வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போகிற பூத் ஸ்லிப்பை வாங்கி செக் பண்ணி இங்கே தான் இருக்குது போய் ஓட்டு போடுங்கன்னு குறித்து கொடுப்பாங்க. உள்ளே போவோம், மிஷின் இருக்கும், அமுக்குவோம், வருவோம். ஸோ இந்த ஓட்டு போடுற அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் இந்த அளவுக்கு தான் நமக்கு அறிமுகம். இப்படி தான் நம்ம பழகிருக்குதோம், அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதில் என்ன பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற பேரில் தமிழ்நாடு முழுக்க வாக்காளர் பட்டியலை நாங்கள் தீவிரமாக திருத்தி சரிபார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஏராளமான அரசு ஊழியர்கள் களமிறங்கியிருக்கிறாங்க. வீடுகளுக்கெல்லாம் வந்திருப்பாங்க, உங்கள் வீடுகளே கூட வந்திருக்கலாம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை வாங்கி பார்த்தாக்க 4 தலைமுறைக்கு பேர் எழுத சொல்கிறான். தாத்தா பேர் என்ன, பாட்டி பேர் என்ன, சித்தப்பா பேர் என்ன, உறவினர் பேர் என்ன. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்ட உங்களோட சித்தப்பா பேர் எழுது, அப்பா பேர் எழுது, அம்மா பேர் எழுது அப்படின்னாக்க அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அதெல்லாம் எங்கேருந்து ஞாபகம் வச்சுருக்க முடியும்? இப்போ முதல்ல நான் ஓட்டு போடுறதுக்கு இதெல்லாம் எழுதணும். சரி, இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி பீகாரில் அதை ஆரம்பித்தாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற பேரில் ஒரு ஜூன் வாக்கில் அங்கே ஆரம்பித்து ஒரு 65-70 லட்சம் பேரை ஓட்டு போட முடியாமல் சோழி முடிச்சு விட்டு அதுக்கு பிறகு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 12 மாநிலங்கள். இந்த 12 மாநிலங்களில் இப்போ வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது உண்மையிலேயே அதோட நோக்கம் என்ன? வாக்காளர்களை உள்ளே சேர்க்குறதா, வாக்காளர்களை எவனும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நீக்கிறதா? 2வது தான் இதோட உண்மை. இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லை, ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன். எவனும் ஓட்டு போடக்கூடாது, நான் விரும்பினவன் மட்டும்தான் ஓட்டு போடணும், பெரும்பான்மையானோர் ஓட்டுச்சாவடி பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இன்டென்ஷன் இதில் இருக்கிறது போல தான் தெரியுது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற பெயரில் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதற்காக தினசரி வீடியோ போட்டு கவனமாக இருங்க, எல்லாரும் வாக்காளர் பட்டியல் உங்கள் பேரை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி தினசரி ஏன் அலறிட்டு இருக்காரு? எல்லா அரசியல் கட்சிகளும் இதை கண்டு அஞ்சுவது ஏன்? ஏன் இந்த விஷயத்தை நாம் கவனமாக கையாளணும்? விரிவாக பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். முதல்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன பர்பஸுக்காக இதை நடத்துகிறாங்க, இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலி எப்போவெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படி பார்த்தோம்னாக்க அதுவே முதல்ல ஃபோர்ஜரி ஃப்ராடு. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷனோட எந்த சட்டத்திட்ட விதிகள்லையும் இது கிடையாது. 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 51 இதே ஆக்ட் மேம்படுத்தப்பட்டுச்சு. இந்த 2 சட்டங்கள்லையும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற வார்த்தையே கிடையாது. அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் விதிகள் உருவாக்கப்பட்டு 1960 எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ரூல்ஸின் அடிப்படையில் தான் வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்க்கறது, நீக்கிறது, இந்த எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஸோ 1960 உருவாக்கப்பட்ட இந்த விதிமுறைகள்லையும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற வார்த்தையே கிடையாது. இப்போது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் விதிமுறைகளில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பவர் இருக்குது. புதுசாக அவங்க சௌரியத்துக்கு விதிமுறையெல்லாம் உருவாக்க முடியாது. ஆனால் அப்படி தான் உருவாக்கி பண்ணியிருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில். சரி, அதில் வேறு என்னென்னவோ பேர்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு செய்திகள்லாம் வருதே அப்படின்னு படித்தோம்னாக்க ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னா என்னன்னாக்க அது வருஷம் நடக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். அந்த வருஷத்தில் இறந்து போனவங்க, புதுசாக அந்த 18 வயசு நிரம்பி வாக்காளர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்க வேண்டியவங்க, அந்த ஊரை காலி பண்ணிட்டு வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆனவங்க, இதெல்லாம் வருஷம் கரெக்ஷன் பண்ணி சேர்ப்பாங்க. இது வருஷம் நடக்கிறது தான். இது வந்து ரெகுலரான ஒரு ப்ராசஸ். அடுத்தது அந்த 1960 ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற பேரில் சில வார்த்தைகள் வருது. அப்போ அதில் இருக்குதுல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அதில் கேட்டகரிக்கலாக அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலையோ அந்த தொகுதியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலையோ வாக்காளர் பட்டியலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்க ஒரு தீவிரமான திருத்தம் அங்கே மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக
1960 ரூல்ஸில் ஸ்பெஷல் அப்படின்ற வார்த்தை அடியோட கிடையாது. இருக்கிறது என்ன இருக்குது? ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இருக்குது. அடுத்தது இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ஐட்டம்லாம் அது எதுவும் இல்லை. இது எலெக்ஷன் கமிஷனோட ஏற்பாடு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இந்த விஷயத்தை யாரும் கொஸ்டின் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால இது வரைக்கும் 1950லேருந்து 10 முறை தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி எஸ்ஐஆர் நடத்தியிருக்குது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தியிருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை இந்திய இதழியல் துறையில் யாருமே கேள்விப்பட்டதில்லை. இதுக்கு முன்னாடி 10 தடவை நடத்தியிருந்தாங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றி மீடியாக்களில் செய்திகள்லாம் அடிபட்டிருக்கணும், வந்திருக்கணும், அதை பற்றின டேட்டாக்கள்லாம் வந்திருக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி வரல. ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 2002-05 இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கடைசியாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேறன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 2002-05 இந்த காலகட்டத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது பர்பஸ் என்ன? இப்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துகிறாங்க, அவரோட பர்பஸ் என்ன, காரணத்துக்காக இது நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டினர் இந்தியாவோட வாக்காளர் பட்டியலில் அவ்வப்போது சேர்ந்துடுறாங்க. ஒன்று இல்லீகலாக போலி டாக்குமெண்ட்டுகளை கொடுத்து இந்தியாவுக்குள்ளே வாக்காளர்களாக சேர்ந்துடுறாங்க, அல்லது கவனக்குறைவுனால் ஊழியர்கள் சேர்த்துடுறாங்க. ஸோ ஃபாரின் நேஷ்னல்ஸ் இப்படி ஆட் ஆயிடுறாங்க. இந்தியாவில் ஒரு மாநிலத்திலேயோ அல்லது மத்தியிலையோ யார் ஆட்சி பண்ண போகிறது அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலில் வெளிநாட்டுக்காரங்க ஓட்டு போடுறது சரியில்லை. ஸோ அவங்களெல்லாம் நீக்கணும். இந்த எஸ்ஐஆரோட நோக்கத்தில் அது ஒன்று. ரைட்டு. அடுத்தது என்ன அப்படின்னாக்க, இறந்து போனவங்களை நீக்கணும், புதுசாக பேர் உள்ளவங்களை அதில் ஆட் பண்ணணும். இப்படி ஒரே ஆளுக்கு 2-3 இடத்துல ஓட்டு இருக்கிறது அப்படிங்கிற நிலைமையை மாற்றணும். இதெல்லாம் இந்த எஸ்ஐஆருக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் பீகாரில் பல பேரோட பெயர்களை நீக்கிவிட்டு நீங்கள்லாம் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு நிரூபி, அப்போ தான் அவன் பேரை உள்ளே சேர்க்க முடியும் அப்படின்னா, அது ஒரு 11 டாக்குமெண்ட்டை கேட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் ஆதாரம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டான். கடைசியில் என்னடா ஊரே டார்ச்சர் பண்ணி இத்தனை வருஷம் ஆதார் எடு, செத்தா ஆதார், வாழ்ந்தா ஆதார், சோறு திங்கணும்னா ஆதார், தண்ணி குடிக்கணும்னா ஆதார்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆதார்னு வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டாந்து திணிச்சுவிட்டு, இப்போ ஓட்டு போடுறதுக்கு ஆதார் ஒரு ஐடி கார்டை கொடுத்தோம்னாக்க அதெல்லாம் செல்லாது. அது அடையாளத்துக்கான சான்று தான். நீ இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான சான்று அது கிடையாது. அதுக்கு உன்னோட பிறப்பு சான்றிதழை கொண்டு வா, நீ ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அதை கொண்டு வா, பாஸ்போர்ட்டை கூட அதை கொடு, லெட்ஸ்கோ கொடுன்னு சொல்லி இப்படி பண்ணாங்க பீகாரில். சரி, இப்போது இந்த ஃபாரின் நேஷ்னல்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு ஃபேக்கு அப்படின்னாக்க, இப்போ பீகாரில் எலெக்ஷன் முடிஞ்சதுமே வெளியே வந்திருக்கிற உண்மை என்ன அப்படின்னாக்க, மற்ற மாநிலங்களை சேர்ந்த 25,000 பேர் அங்கே போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க பீகாரில் போய் ஓட்டு போட்டு வந்திருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சி இது சம்பந்தமாக ஆதாரங்களோட வெளிப்படுத்தியிருக்கு, எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியை சேர்ந்த பல பேர் இங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் என்ன இன்னும் சிறப்புனாக்க, அதுலேருந்து ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி மற்ற மாநிலங்களில், குறிப்பாக டெல்லியில் நடந்த இடைத்தேர்தல் அங்கங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க இல்லையா? அங்கேயும் ஓட்டு போட்டு அவங்க ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில். அதே ஆட்கள் மறுபடியும் பீகாரில் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்க, இந்த எஸ்ஐஆர்ன்ற ப்ராசஸை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக பண்ண போகிறோம், யாரும் டியூப்லிகேட் ஓட்டெல்லாம் போட முடியாது அப்படின்னாங்க இல்லையா? ஆனால் 25,000 பேர் உத்தரப்பிரதேசத்துலேருந்து போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த எஸ்ஐஆர்லாம் அந்த வேலையெல்லாம் முடித்து ஃபைனல் இறுதி பட்டியல் பீகாரில் வெளியிட்டாங்க. அதில் செத்து போனதாக அறிவித்த பல பேர் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு மேடையில் நிறுத்தி ராகுல் காந்தி உண்மையாகவே பேச வச்சார். அவங்க கூட டீ எல்லாம் குடித்தார். இறந்து போனவர்களும் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டலெல்லாம் போட்டார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ தமிழ்நாட்டு விவகாரத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இப்போ நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது. இப்போ தேர்தல் ஆணையத்திலேருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு அரசு ஊழியர் வருவார். அவர் பிஎல்ஓ அப்படின்னு அவருக்கு பேர். அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்முக்கு எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு பேர். அந்த ஃபார்மில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, 2002-05 இந்த 2 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, அப்படி ஒரு எஸ்ஐஆர் நடந்துச்சு. அப்படி நடந்தப்போ உங்கள் பேரெல்லாம் அதில் இருந்திருக்கும் இல்லையா? அதை தேடி எடுத்து இப்போ இதில் இந்த ஃபார்மில் எழுதணும். அதாவது அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அது 2002 197 தொகுதிக்கு எஸ்ஐஆர் நடந்திருக்குது. 2005 ஒரு 37 தொகுதி, 234 தொகுதிக்கும்
இந்த வகையில் எஸ்ஐஆர் நடந்திருக்குது. அப்போது அந்த எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னாக்க இப்போ கொடுக்குற அந்த எனுமரேஷன் ஃபார்மில் அந்த பழைய லிஸ்ட்டில் இருக்கிற பேர், அந்த ஓட்டர் ஐடி, அந்த விவரங்களை மட்டும் நோட் பண்ணி கொடுத்துட்டா போதும். அதை எங்கேருந்து நாங்கள் போய் தேடி எடுக்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கேட்குற கேள்வியெலாம் நியாயம்தான். இன்றைக்கி என்ன தான் படித்தவங்களாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் மக்கள்லாம் செல்ஃபோன்லாம் பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னு லாஜிக் சொன்னாலும் எவ்வளோ பேர் இதெல்லாம் தேடி எடுத்து எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டுக்குள்ளே போய் 2002, 2005, 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த எஸ்ஐஆர், அதில் என் பேர் எங்கே இருக்குது, அது நம்பர் என்ன, அதில் பாகம் எண் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. எந்த மக்கள் அதெல்லாம் போய் செய்வாங்க? ஆனால் அப்படி தான் செய்ய சொல்கிறாங்க. சரி, அது பேர் இருக்கிறவங்களுக்கு இப்படி, பேரே இல்லைன்னா என்ன? அதுதான் உண்மையிலே பிரச்சனை. பேர் இல்லைன்னா என்ன அப்படின்னாக்க, நீங்கள் உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும். இல்லை, நான் வந்து இந்த ஊரில் தான் இருக்கேன், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய உறவினர்கள், தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இந்தியர்கள் தான், அதனால் எனக்கும் ஓட்டு போடுற உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குடியுரிமையை நீங்கள் நிரூபிக்கணும். அதுக்கு ஒரு 13 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். அதில் அந்த பிறப்பு சான்றிதழ், டிசி, பாஸ்போர்ட்டு, சாதி சான்றிதழ் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு. இந்த 13 டாக்குமெண்ட்டை கொடுத்து இதில் ஒன்று நீங்கள் கொடுத்து நிரூபிக்கணும். அதில் சில சப் கேட்டகரி இருக்குது. அதாவது 1987க்கு முன்னாடி ஒருத்தங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கும் எந்த ஆவணமும் கொடுக்க வேண்டாம், அவங்க ஜஸ்ட் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஒருவேளை 1987க்கு பிறகு 2004க்கு இடையில் பிறந்திருந்தாங்கன்னாக்க அவங்க அவருடைய பெற்றோர்களோட ஏதாவது ஒருத்தரோட டாக்குமெண்ட் கொடுக்கணும். அதாவது அம்மா அப்பா 2 பேரில் யாரோ ஒருத்தரோட பிறந்த சர்டிஃபிகேட்டு, அந்த கேட்குற ஜாதி சான்றிதழ் ஏதோ ஒன்று கொடுக்கணும். 2004க்கு பிறகு அவர் பிறந்திருந்து அவர் பேர் அதில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் அப்பா அம்மா 2 பேரோட டாக்குமெண்ட்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கலாக நிறைய கேட்டகரிகளாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த எனுமரேஷன் ஃபார்மை அந்த பிஎல்ஓ அப்படின்னு சொல்கிற பூத் லெவல் ஆஃபீஸர், அவங்களாம் அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், சுகாதாரத்துறை, கல்வித்துறையில் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற சாதாரண ஊழியர்கள். அவங்க தான் போய் வீடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஒரு பிஎல்ஓவுக்கு 1000 பேரை கிட்டத்தட்ட பார்க்கணும். 1000லேருந்து 1200 பேர் அவங்க பார்க்கணும். அவங்க ஒவ்வொருத்தராக போய் பார்த்து இந்த ஃபார்மை கொடுத்து அவங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி ஃபில் பண்ணி வாங்கணும். இதெல்லாம் நவம்பர் 4லேருந்து ஆரம்பித்து டிசம்பர் 4க்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிக்கணும். இந்த பிஎல்ஓக்கள் போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஃபார்மை. இந்த ஃபார்மை வாங்குறதுலேயே இப்போ 1008 பஞ்சாயத்து. ஏன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க இல்லையா, வீட்டில் ஆள் இருந்தால் கொடுத்துடலாம், இல்லைன்னா கதவு ஓட்ட வழியாக உள்ளே போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்படி சில பேர் செய்கிறாங்க, சில பேர் செய்யலை. பக்கத்து வீட்டில் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேன்றான். நிறைய பேர் வீடுகளில் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லோரும் வீட்டு வேலைகளுக்கு போயிடுறாங்க, போயிட்டு திரும்ப வர்றாங்க. இன்னும் இந்த ஃபார்மை முதல்ல அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுலையே 1008 பஞ்சாயத்து. அப்புறம் வாங்கி ஃபில் பண்ணுறதுல இந்த மாதிரியான பிரச்சனை. பேர் இருக்குது இல்லை, 2002 இருந்துச்சா, 5 இருந்துச்சா இல்லையா, இந்த குழப்பம். உங்களுக்கு இப்படி குழப்பம் வந்துச்சுன்னா பிஎல்ஓட்ட கேளுங்க, அவரே அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு. யார்? அந்த அரசு ஊழியர் சரி பண்ணி கொடுப்பாரு. அவங்களுக்கு நாங்கள் 2-3 நாள் ட்ரைனிங்லாம் கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலி அந்த பிஎல்ஓக்கள் எவ்வளவு பேருக்கு தான் பதில் சொல்ல முடியும்? அவங்களும் ஒன்றும் மிகப்பெரிய விவரம் தெரிஞ்சவங்களாம் கிடையாது, அடிமட்ட ஊழியர்கள் தான் அவங்களும். 2 நாள் 3 நாள் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிவிட்டாக்க வீடுகளில் கேட்குற கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. தினசரி வந்துக்கிட்டு இருக்க செய்திகள்லேருந்தே அது தெளிவாக தெரியுது. பல இடங்களில் என்ன நடக்குது, என்ன கேள்வி வருது அப்படின்னாக்க, என் ஓட்டு ஊரில் இருக்குது, நான் ஷிஃப்ட் ஆகி இப்போ வேறு ஒரு ஊருக்கு வந்துட்டேன், இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? நான் வந்து போய் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, ஃபோட்டோ எடுக்கணுமா, என்ன பண்ணணும்? நான் இந்த அடிப்படையாக எல்லாருக்கும் எழுகிற கேள்வி. 2002-5 உன் பேர் இருந்துச்சான்னு கண்டுபிடி அப்படின்றான். சரி, நான் இந்த ஊரில் இருக்கேன், இப்போ கண்டுபிடிக்க தான் என் சொந்த ஊருக்கு கிளம்பி போகணுமா, ஆன்லைன்லேயே பார்த்துக்க முடியுமா அப்படின்னா பார்த்துக்க அப்படின்றான். அதுக்கு ஒரு எனுமரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் போய் டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அப்படி சொல்கிறாங்களா? இதில் கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணார். என்னன்னாக்க, வாக்காளர் பட்டியலிருந்து ஒருத்தரோட பெயரை அவருக்கே தெரியாமல் நீக்கிறது. அந்த வகையில் ஏகப்பட்ட பேருக்கு இப்படி இந்த ஃபார்ம் 7 சொல்கிறாங்க. ஃபார்ம் 6ங்கிறது பேரை சேர்க்கறதுக்கானது, ஃபார்ம் 7 வந்து பேரை நீக்கிறதுக்கு, ஃபார்ம் 8 வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை பண்ணுறதுக்கு. இந்த ஃபார்ம் 7 இப்போ இவர் இருக்காருனாக்க அவர் பேரை நீக்கிறணும் அப்படின்னு சொல்லி நான் போய் அவர் சார்பாக மனு கொடுக்குறது, சார்பாக இல்லை அவருக்கு தெரியாமல் மனு கொடுக்குறது. இந்த மாதிரி 100கணக்கானோட பெயர்களை கர்நாடகாவில் நீக்கிட்டாங்க அப்படிங்கிறது ராகுல் காந்தியோட புகார்.
இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இப்போ எஸ்ஐஆரில் இந்த கணக்கெடுப்பில் புதுசாக என்ன ஒரு விதிமுறை சேர்த்துருக்காங்கனாக்க, பிஎல்ஓக்கள் நேராக போய் ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும், நேரில் சந்திக்கணும் அப்படின்னு விதிமுறை வச்சுருக்காங்க. அந்த விதிமுறையையும் ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்களா, ஆன்லைனில் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணால் அப்புறம் பிஎல்ஓ எப்படி பார்ப்பார்? பிஎல்ஓ ஒவ்வொருத்தரையும் நேரில் பார்க்கணும், நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாமல் அதை வந்து அப்ரூவல் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பக்கம் ஒரு ரூலு. இந்த பக்கம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணு அப்படின்னு இன்னொரு பக்கம். இந்த ஆன்லைன் போர்ட்டல் இடையில இயங்காமல் இருந்துச்சு, இப்போ தான் இயங்குது. அதில் போய் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுறதுலையும் 1008 சிக்கல். அதாவது முக்கியமாக உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கிற பேரும் ஆதாரில் இருக்கிற பேரும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அக்செப்ட் பண்ணிக்குது. இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடுது. உண்மையான பிரச்சனை டிசம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு தான் வரப்போகுது. ஏன்னா இந்த நவம்பர் 4ஆம் தேதி ஃபார்ம்லாம் கொடுத்து இப்போ வீடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிஎல்ஓக்கள்லாம். டிசம்பர் 4ஆம் தேதி இது திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணணும் மக்கள்லாம். இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு டிசம்பர் 9ஆம் தேதி அவங்க ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க தேர்தல் ஆணையம். அதில் யார் யார் பேரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கோ அவங்க கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ எந்த பேரெல்லாம் நீக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதில் அப்படின்னாக்க, கடந்த 20 வருஷத்தில் நம்ம கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகி எத்தனையோ ஊர்களுக்கும் வீடுகளுக்கும் மாறியிருப்போம். இவன் 2002, 2005 காலகட்டத்தில் அப்போ எடுத்த எஸ்ஐஆரில் என்ன அட்ரஸில் இருந்தோமோ அதே அட்ரஸில் இப்போ இருக்கணும் அப்படின்றான். எங்களுக்கெல்லாம் அப்புறம் ஊரை விட்டு புழைக்க எங்கேயும் போக வேண்டாமா, அதே அட்ரஸில் எங்கே உட்காந்துக்கணும் பண்ணி ஓட்டு போடணுங்கிறதுக்காக. ஸோ அவங்க எல்லாருக்கும் இவன் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் ரிமூவ் பண்ணுறது தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாரும் இந்த ஃபார்ம் 7 கொடுத்து என் பேரை சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு அந்த கரெக்ஷன் வழியாக தான் இவங்க பேரை சேர்க்க முடியும். பெரும்பாலும் இது இப்படி தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே என் பேரை சேர்க்கணும் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லை. இப்போ டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு வைங்களேன், எவ்வளவு பேர் மெனக்கெட்டு இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணி இதெல்லாம் போய் கொடுத்து செஞ்சு யார் இதெல்லாம் பண்ணுவாங்க? மேக்ஸிமம் இது பேரை வந்து தகுதியானவர்களை நீக்கிட்டால் சேர்க்கறதுக்கான ப்ராசஸ் இது. இதே போல் இன்னும் பல இடியாப்ப சிக்கல்களை இவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய உறவினர் பெயரை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உறவினர்களே இல்லாதவங்க, எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட வாக்காளர் அடையாளத்துலாம் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அது தேர்தல் ஆணையத்திட்ட போய் நேரடியாக ஆஜராகி விளக்கம் கொடுத்து இந்த மாதிரிங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரணுமா. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி ரொம்ப இடியாப்ப சிக்கலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவ்வளவு காலமாக ரொம்ப ஸ்மூத்தாக எப்படியாவது இந்த மக்களை ஓட்டு போட வச்சிடணும் அப்படின்ற அடிப்படையில் தான் எல்லா அரசாங்கங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் கடந்த கால செயல்பாடுகளில் காட்டியிருக்கிறாங்க. திமுகவோட முதலமைச்சர் 1967 முதல்வரான CN அண்ணாதுரை அவர்கள் அவரோட புத்தகத்தில் ஒன்று எழுதுகிறாரு. நம்ம ஊரில் வாக்குச்சீட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு மக்கள் ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு நடைமுறை ஆரம்பித்த புதுசில் இவங்கெல்லாம் ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஜனங்க வந்து என்ன மண்ணெண்ணெய் ஊற்ற வந்துருக்கீங்களா, கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க வந்துருக்கீங்களா, அப்படியா, இந்த வகையில் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லைங்க, இதெல்லாம் ஓட்டு போடுறது, இந்த மாதிரி வாக்குச்சீட்டு இருக்கும், நீங்கள் சின்னம் இருக்கும், இப்படி குத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் அந்த டெமோக்ரஸிக்கு பழக்கப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி தான் எல்லாரையும் இதில் கொண்டாந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி அப்படின்ற அந்த ப்ராசஸில் எப்படியாவது அதிக மக்களை ஓட்டு போட வச்சிடணும். அப்படி தானே இதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் நடந்துருக்குறாங்க. நம்மளுக்கு ஓட்டு போடுற ஜனங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தையெல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லையே. பெரும்பாலும் வந்து நீ பேச அமைதியாக வா, ஓட்டு போடு போ அப்படின்னு சொல்லி வாக்காளர்களை குறைந்தபட்சம் அந்த ஒரு 2-3 நாளாவது நீங்களும் இந்நாட்டின் மன்னர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டாவது கிடைக்கும். எப்படியாவது அவங்க ரொம்ப கஷ்டப்பட விடாமல் சௌரியமாக பார்த்துக்கிட்டு வந்து அழைச்சிட்டு போய் வயசான கிழவிகள் தாத்தாக்கள் எல்லாம் வந்து அப்படியே காரில் தூக்கி கொண்டு போய் வச்சு போய் ஓட்டு போட்டுலாம் வருவாங்க. இந்த கதையில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த 2-3 நாள் வந்து வாக்காளர்களை அப்படி ஒரு ஒரு இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும், பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆனால் இவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை சேர்க்கறதுக்கே இவ்வளோ பெரிய மண்டையிடி, அவ்வளவு கஷ்டப்பட்டு யார் சேர்ப்பா? அப்போ ஆப்வியஸாக நம்ம எழுதுகிற கேள்வி என்னென்னா, எல்லாரும் ஓட்டு போட்டுறக்கூடாது அப்படின்றத அடிப்படையான வச்சே அப்படின்றத நோக்கமாக வச்சே தான் இந்த எஸ்ஐஆர்ன்ற ஒரு ப்ராசஸ் செய்யப்படுகிறதா?
சரி, பீகாரில் எஸ்ஐஆர் நடத்துனீங்க. நாடு முழுக்க இவ்வளோ பிரச்சனையாச்சு. எல்லா மாநிலங்கள்லேயும் போராட்டம், பெரிய பஞ்சாயத்து, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு இவ்வளவும் போச்சுல்ல. அதுக்கு பிறகு 12 மாநிலத்தில் இப்போ எஸ்ஐஆர் நடத்துறீங்க. பீகார்லேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த தடவை அதை சரியாக பண்ணணும்ல. அதை விடவும் அதிக குழப்பத்தோடு பண்ணால் என்ன அர்த்தம்? இப்போது பீகாரில் 1/7/2025 ஒரு புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதாவது அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அதுதான் புது ஓட்டர் லிஸ்ட்டு. அதன்படி தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். 27/10/2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வெளியிடப்படுது. அது என்னன்னாக்க, பீகாரில் அந்த 1/7/2025 ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டாங்க இல்லையா, அதில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னாக்க அதை ஒரு டாக்குமெண்ட்டாக ஆவணமாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப குழப்பமான தெளிவற்ற வார்த்தைகள் இது. அதாவது பீகாரில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னாக்க அதை ஒரு ஆவணமாக பயன்படுத்தலாம். அப்படின்னா அதை ஒரு டாக்குமெண்ட்டாக பயன்படுத்தி வேற ஒரு ஸ்டேட்டில் போய் இவங்க புது ஓட்டராக பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தமாகுது. அதுதான் அர்த்தமா? இப்படி ஒரு தெளிவில்லாத நிலைமையில் அப்படி ஒரு கேட்டகரியை இவங்க வகுத்துருக்குறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான, நாம் அஞ்சத்தகுந்த இடமும் இதுதான். ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கள தமிழ்நாட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டு போடுறதுக்கான சட்டப்பூர்வமான வழிமுறையை இந்த எஸ்ஐஆரில் அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போது 2005-2 இந்த காலகட்டத்தில் ஒரு எஸ்ஐஆர் நடத்தணும், அதில் பேர் இருந்தால் தான் இப்போ உங்களுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன லிட்ரலி அர்த்தம்? 2002-5 நீ ஓட்டு போட்டிருக்கன்னா நீ இந்தியன், 20 வருஷமாக அந்த குறிப்பிட்ட இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க, 20 வருஷமாக நீங்கள் ஆர்டினரி சிட்டிசனாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற, அதனால் நீ ஒரு இந்தியன் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பீகாரில் பட்டியலில் இருந்தவங்க அதை ஒரு ரீசனாக காட்டி தமிழ்நாட்டில் அவங்களோட ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை சேர்க்கலாம் அப்படின்னாக்க, இங்கே உள்ள தமிழர்கள் 20 வருஷமாக ஒரு இடத்துல வாழ்ந்தேன் அப்படின்னு நிரூபித்தாதான் அவனுக்கு ஓட்டு. ஆனால் பீகார்லேருந்து வர்றவன் 4 மாதத்துக்கு முன்னாடி பீகாரில் ஓட்டு போட்டு மறுபடியும் இங்கே வந்து அதை ஒரு ஆவணமாக கட்டி இங்கே ஓட்டு போடலாம். இது என்ன கொடுமை? ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தாக்க தமிழ்நாட்டில் வரப்போகிற தேர்தலில் இந்த 70 லட்சம் கிட்டத்தட்ட வடமாநில தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறவங்க, இவங்களோட ஓட்டு யாருக்கு போப்பது? இவங்க தமிழ்நாட்டில் உண்மையிலேயே ஓட்டு போட போகிறாங்களா? இவங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி போல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இவங்களை சேர்த்து விடுறதுக்கு பிஜேபி ஒர்க் பண்ண போகுதா, அல்லது ஆல்ரெடி இந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்களா? இதெல்லாம் இதில் வந்து முக்கியமான கேள்விகள். ஏன் இந்த கேள்வியை நான் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க, ஒரு வடமாநில தொழிலாளர்கள் இங்கே 70 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுத்தாக்க யாருக்கு இவங்க ஓட்டு போடுவாங்க? இவங்களுக்கு தமிழ்நாட்டோட பிரத்யேகமான சிக்கல்கள் புரியுமா? பிரச்சனைகள் புரியுமா? இங்கே அதிமுக, திமுக அப்படின்ற மாநில கட்சிகள் இவங்க ஃபாலோ பண்ணுற கொள்கைகள், மாநில உரிமை, மாநில சுயாட்சி, இந்தி எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, ஜிஎஸ்டியில் கட்டுற காசை கொடுக்க மாட்டேன்றான், இது எல்லாம் இவங்க இங்கே உள்ள பிரச்சனை. இதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா? காவிரி நீர் சிக்கல் புரியுமா? முல்லை பெரியார் அணை பிரச்சனை புரியுமா? என்ன தான் புரியும் அவங்களுக்கு? எந்த அடிப்படையில் ஒரு தமிழ்நாட்டு தேர்தலுக்கு வட இந்தியர்கள் இங்கே வாக்களிக்க முடியும்? அதனால் இந்த வடமாநில தொழிலாளர்களின் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில், இந்த குறிப்பாக அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸில் ஒரு முக்கியமான எஞ்சி இருக்கிற கேள்வி. இப்படி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற இந்த பிரச்சனையை ஒட்டி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம மனசில் எழுகிறது. இப்போ ஆரம்பிக்கிற பிரச்சனை இது. பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு முடிவான எலக்டோரல் லிஸ்ட்டு, அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட போகிறாங்க. இப்போ ஆரம்பித்த அடுத்த 2-3 மாதத்துக்கு திரும்ப எஸ்ஐஆர்னு இந்த ஒரு சொல் தான் நம்ம காதில் விழப்போகுது. நான் விவரித்தது போல் அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது, அதை சப்மிட் பண்ணுறது, கொடுக்கறது, அதில் அவங்களோட நோக்கம், இது எல்லாமே பிரச்சனைக்குரியது தான். நான் சொன்னதெல்லாம் உண்மை தான். இது எல்லாத்தையும் தாண்டி, இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இந்த தேர்தலில் எப்படியாவது நம்ம பங்கேற்கணும், நம்ம வாக்கை செலுத்தணும். நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருந்து போங்க, அது பிரச்சனை இல்லை. நாம் தமிழராக இருங்க, ஈவன் விஜய் கட்சியாக இருங்க, விடுதலை சிறுத்தைகளாக இருங்க, திமுக வருங்க, அதிமுக இருங்க, பாஜக வருங்க, எந்த கட்சியாக வேணாலும் இருங்க. ஆனால் உங்கள் ஓட்டு உங்களுக்குரியது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய தேவை, கட்டாயம் இந்த தேர்தலில் இருக்குது. ஒரு தடவை வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை மிஸ் பண்ணிட்டாக்க, இதுக்கெல்லாம் யார் இவ்வளவு தூரம் மெனக்கிறது அப்படின்னு விட்டுட்டாக்க, மறுபடியும் சேர்க்கறதுக்கு நாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டோம். அப்படியே அதை கைவிட்டுருவோம்.
ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி மாற்றங்கள் நடக்கிற இந்த காலகட்டத்தில் வரப்போகிற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் மற்ற வேலைகளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பிரச்சனைகளை டீல் பண்ணுவோம். திமுக கோர்ட்டுக்கு போயிருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. லீகல் பேட்டில் ஒரு பக்கம் ஆரம்பிக்குதா, அது எங்கே போய் முடியுதுன்னு தெரில, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக அதை எதிர்க்க முடியல அப்படின்னாக்க நீட்டுக்கு நம்ம பிள்ளைங்களை தயார்படுத்தி எப்படியாவது நீட்டை சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு பேரலாக அந்த ப்ராசஸுக்கு நம்ம தயாராகிறோம் இல்லையா? அதே போல் எஸ்ஐஆர் அப்படிங்கிறத கோட்பாட்டளவில் நம்ம எதிர்க்கிறோம், அதுக்காக கோர்ட்டுக்கு போகிறோம். அதே நேரத்தில் அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸில் உள்ள பங்கெடுத்து எப்படியாவது எல்லாரோட பேரையும் வாக்காளர் லிஸ்ட்டில் கொண்டு வந்துடணும். தகுதியானவர்கள் உள்ளே சேர்க்கப்படணும், தகுதியற்றவர்களை நீக்கணும். இது 2 காரணத்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு உங்கள் பேர், உங்கள் உறவினர்கள் பேர், நண்பர்கள் பேர் உள்ளே சேர்க்குறத உறுதிப்படுத்திக்கிங்க. உங்கள் தெருவில் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட உறவினர்கள், இவங்க எல்லாருக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் கட்டாயம் இடம்பெறணும். எஸ்ஐஆர்ன்ற பேரில் அவன் என்ன வேணாலும் கொண்டு வரட்டும், ஆனால் நம்ம வாக்காளர் பட்டியலில் பேரை உள்ளே கொண்டு போய் வாக்களிப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். இதே போல் மேலும் பல வீடியோக்களுக்கு பிடி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.